ஒரு அழகான காட்டுல சீக்குன்னு ஒரு மங்கி இருந்துச்சு. அது அந்த காட்டுல இருக்கிற பெரிய மாமரத்துல வாழ்ந்து வந்துச்சு. அந்த மாமரம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. பாதி மரம் நிலத்துலயும் மீதி பாதி மரம் பக்கத்துல ஓடுற ஆத்து மேலயும் இருந்துச்சு. அந்த மரத்துல எப்பவும் மேங்கோ ஃப்ரூட்ஸ் கொத்து கொத்தா தொங்கும். அந்த பழமும் செம்ம டேஸ்ட். இந்த சீக்குக்கு 3 வேளையும் அந்த மாம்பழங்கள் தான் சாப்பாடு. அந்த ஆத்துல பின்னின்னு ஒரு சுறாமீன் வாழ்ந்து வந்துச்சு. அதுவும் இந்த சீக்குவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி பின்னி இந்த மரத்துக்கிட்ட வரும். உடனே சீக்கு மாம்பழங்களை பறிச்சு போடும். பின்னி அதை வாயிலேயே கேட்ச் பிடிச்சு சாப்பிடும். இப்படி இருக்க அந்த சின்னிக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. இந்த மாம்பழங்கள் எவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்படின்னா இந்த மாம்பழங்கள் மட்டுமே சாப்பிடுற சீக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கும். நாளைக்கு எப்படியாவது சீக்குவை ஏமாத்தி ஆத்துக்குள்ள தூக்கிட்டு போய் முழுசா முழுங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. நெக்ஸ்ட் டே சீக்கு அதோட ஃப்ரெண்ட் பின்னிக்காக மரத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பின்னி வரவும், ஹே பின்னி, ஏன் இன்னைக்கு லேட்? வா, 2 பேரும் சேர்ந்து மேங்கோ ஃப்ரூட் சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அதுக்கு பின்னி, எனக்கு இன்னைக்கு இந்த மாம்பழங்களை சாப்பிடுற மூடே இல்ல அப்படின்னு சலிப்பா சொல்லிச்சு. அதை கேட்டு பதறி போன சீக்கு மங்கி, ஏன், என்னாச்சு? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்டுச்சு. அதற்கு பின்னி, சர்ச்ச நேற்று ஆத்துக்கு அந்த பக்கமா நின்றுகிட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒரு பெரிய மாமரத்தை பார்த்தேன். அதுல மாம்பழங்கள் பலன்னு கோல்டன் கலர்ல இருந்துச்சு. அதை எனக்கு சாப்பிடணும்னு ஆசை. ஆனா என்னால மரத்துல ஏறி பறிக்க முடியாதே அப்படின்னு சோகமா நடிச்சுது அந்த பின்னி சுறா. அதை கேட்ட சீக்கு, இதுதான் உன் மூடோட காரணமா? கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நீ என்ன உன் முதுகுல ஏத்திக்கிட்டு நீ பார்த்த மாமரத்துக்கிட்டயே கூட்டிட்டு போ. நான் மரத்துல ஏறி உனக்கு மாம்பழங்களை பறிச்சு போடுறேன். 2 பேரும் ஜாலியா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், இந்த மங்கி எவ்வளவு லூசா இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னா இப்படியா நம்பி அவங்க கூட போறது? உங்களை யாராவது இப்படி ஏதாவது சொல்லி கூப்பிட்டா உடனே போயிடக்கூடாது. குட், வாங்க கதைக்குள்ள போவோம்.